தமிழ்நாட்டுல பொறுத்த வரைக்கும் நடிகர்கள் அரசியலுக்கு வர்றது வந்து மிகவும் வந்து ரொம்ப சுலபமான விஷயம் தான். இப்பெல்லாம் வந்து நடிக்கிறதுக்கு வர்றதுக்கே வந்து அரசியல் வர்றதுக்குங்கிற மாதிரிதான் இருக்கு. ஸோ வந்து இது சாதாரண ஒரு விஷயமா தான் பாக்குறேன். ஸோ இதுல வந்து பெரிய எதிர்பார்ப்புன்றது கிடையாது எனக்கு. ஓட்டுங்கிறது தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு 80% மக்களை வச்சுதான் ஓட்டுங்கிறது ஒன்று இருக்கு. ஆனா விஜயோட ரசிகர்களை வச்சு மட்டுமே விஜய் ஜெயிச்சிட முடியும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா கிடையாது. விஜயோட ரசிகர்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா வயசானவர்கள்லாம் சொல்ல முடியாது. ஊர்ல இருக்கிற ஓட்டு வச்சு தான் ஓட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் எங்க பாட்டி தாத்தா கிட்ட எல்லாம் கேட்டீங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச ரெண்டே சிம்பிள். ஒண்ணு வந்து உதயசூரியன், இல்லைன்னா ரெட்டையில. இதை தவிர்த்து அவங்களுக்கு வேற எதுவுமே தெரியாது. சீமான் பத்தியோ இல்ல திருமாவளவன் பத்தியோ அவங்களுக்கு எல்லாம் ஐடியாவே கிடையாது. ரீசன் என்னன்னா இது ரெண்டு பெரிய கட்சி. ஒருவேளை விஜய் ஜெயிக்கணும்னா மொத்த 200+ தொகுதியில விஜய் அவர்கள் நின்று அவரோட முகம் இருந்தா மட்டும்தான். ஏன்னா என்ன சின்னம் கொடுப்பாங்கன்ற தெரியாது. ஏன்னா இப்ப நடக்கிற பிரச்சனையில அவர் எலெக்ஷனுக்கு வருவாரானே தெரியல. சோ அப்படி பார்க்கும்போது விஜய் ரசிகர்கள் மட்டும் வச்சு விஜயால வர முடியாது. எல்லாருடைய ஆதரவு பெற்றது வந்துதான் முடியும். சினிமால இருந்து வர்றவங்க பாத்தீங்கன்னா வந்தோடனே நான் சிஎம் சீட்ல உட்காரணும்னு ஆசைப்படுறாங்க. இது பாசிபிள்? சினிமால இருந்து வர்றது வந்து எப்படின்னா சினிமால வந்து அவங்க கெயின் பண்ணிடுறாங்க பாப்புலாரிட்டியா. அதுவும் பாத்தீங்கன்னா நீங்க விஜய் அவர்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி, எம்ஜிஆர் எடுத்துக்கிட்டாலும் சரி, விஜயகாந்த் எடுத்துக்கிட்டாலும் சரி, அவங்க நடிச்ச படங்கள் பார்த்தாவே தெரிஞ்சு போயிடும். ஃபுல் அண்ட் ஃபுல் பாலிடிக்ஸ் பேஸ், அந்த போலீஸ்காரங்க நியாயத்தை தட்டி கேட்கற மாதிரி. சோ இந்த மாதிரி படங்கள் நடிக்கிறதே எதுக்காகனா என்னைக்காவது ஒரு நாள் உள்ள நுழைஞ்சா இவங்களுக்கு நமக்கு ஒண்ணு கிடைக்கும்ன்ற இது வச்சுதான். சோ விஜய் அவர்கள் இப்பன்னு இல்ல, அந்த ஆரம்பத்துல மட்டும்தான் லவ் படங்கள் நடிச்சாரு. அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த அரசியல் சாயல்ல தான் படமே நடிச்சாரு. சோ அப்படி இருக்கப்ப அவர் பிளான் பண்ணி தான் உள்ள வந்திருக்காரு. பிளான் இல்லாம திடீர்னு அவர் வரல. சோ அப்படி பார்க்கும் போது இது ஓகே தான். எனக்கு எதுவும் பெருசா தெரியும். ஓகே, இப்போ இந்த கரூர் மேட்டர் நீங்க எப்படி பாக்குறீங்க? கரூர் மேட்டர் பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேர் மேலேயும், ஆளுங்கட்சி மேலேயும் தப்பு இருக்கு, தாவேகா மேலேயும் தப்பு இருக்கு. ஏன்னா இங்க முதல் தப்பு யார் மேல சொல்லணும்னா மக்கள் மேலதான் நான் சொல்லுவேன். ஏன்னு பாத்தீங்கன்னா மக்களுக்கு வந்து சிவிக் சென்ஸ் அப்படிங்கிறது இந்தியாவில வந்து சுத்தமாவே கிடையாது. இங்க தமிழ்நாட்டுல வந்து நம்ம சொல்றோம் நார்த் இந்தியன்ஸை கம்பேர் பண்றோம். உண்மைன்னா தமிழ்நாட்டிலயும் சரியில்லை, நார்த் இந்தியாவிலும் சரியில்லை, இந்தியாலே சரியில்லை. மக்கள் திருத்திக்கிட்டு இருந்தாவே இங்க பாதி பிரச்சனை வரவே வராது. மக்கள் திருந்தி இருந்தா ஒழுங்கான ஆட்சி அவங்களால சூஸ் பண்ண முடியும். ஆனா மக்களால அது முடியல. இப்ப தாவேகா மேல என்ன தப்பு, திமுக மேல என்ன தப்புன்னு கேட்டீங்கன்னா, திமுக வந்து கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம். அந்த இடம் கொடுத்ததே வந்து இது வரைக்கும் கொடுக்காத இடத்த கொடுத்துருக்காங்க அப்படின்னு இவங்க வந்து சொல்றாங்க. இன்னொன்னு விஜய் அவர்களும் வந்து பாத்துருக்கணும், நமக்கு இந்த இடம் கொடுத்துருக்காங்க, இவ்வளவு நாள் கொடுக்காம இங்க கொடுக்குறாங்கன்னா இங்க ஏதோ செக்மேட் வச்சிருக்காங்க அப்படின்னு அவர் கொஞ்சம் யோசிச்சிருக்கணுமோ அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம். ஏன்னா எல்லாரும் அவ்வளவு இன்னசென்ட் கிடையாது. இவ்வளவு நாள் கொடுக்குறாங்கன்னா என்னமோ இங்க ஒரு செக் பாயிண்ட் வச்சிருக்காங்க, ஆப் வச்சிருக்காங்கன்னு யோசிச்சிருக்கணும். சோ அதுல விஜய் கொஞ்சம் இதாயிட்டாரோ அப்படிங்கிறது என்னுடைய ஒரு எண்ணம். ரெண்டு பேர் மேலேயும் தப்பு இருக்கு. ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா அந்த 40 பேர் இறந்த உடனே விஜய் அந்த ஊரோட்டே வெளியே வந்துட்டாரு. அது ரைட்டா தப்பு? அதுதாங்க, இது வந்து ரைட்டு சொல்ல முடியாது, தப்பு சொல்லக்கூடாது. ரீசன் என்னன்னா விஜய் அவர்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா ஒரு 40 பேர் செட் பண்ணி போட்டு சட்டையை கிழிச்சு நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா கொன்னுட்டியடா அப்படின்னு சொல்றதுக்கும் ஆள் இருக்காங்க. அப்படி எதுவுமே இல்லைனாலும் விஜய் சும்மா போய் நின்னாலும் ஹாஸ்பிட்டல்ல கூட்டம் சேரும். சோ இப்ப விஜய் போனாலும் தப்பு, போகாட்டியும் தப்பு. அவரை பொறுத்த வரைக்கும் இரங்கல் தெரிவிச்சுட்டு இந்த மாதிரி 2-3 நாளே வெளியே வந்திருக்கணும். பட் அவர் ஏன் வெளியே வரல அப்படிங்கிறது தெரியல. அவர் வரலனாலும் அவருடைய நிர்வாகிகள் யாராவது இல்ல, அந்த தொண்டர்கள், இவ்வளவு நாள் தொண்டர்கள்னா எல்லாத்துக்குமே போனாங்க, அந்த மாதிரி இவருக்கு மூலியமா தொண்டர்களாவது வெளியே வந்து பண்ணிருக்கணும். அது ஏன் பண்ணலன்னு தெரியல. ஒருவேளை ஆளுங்கட்சியோட அழுத்தமா அப்படிங்கிறது புரியல. ஓகே, சிஎம் சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 10 லட்சம் ரூபாய் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. பட் விஜய் சைட்ல இருந்து எதுவுமே பண்ணலையா? அதுதான் சொல்றேனே, விஜய் அவர்கள் ஏன் பண்ணல அப்படிங்கிறது தான் திருப்பி வந்து ஒரு டவுட்ஃபுல்லாவே வருது. எனக்கு என்னன்னா விஜய் அவர்கள் பண்ணாட்டி என்னன்னா, விஜய் அவர்களோட தொண்டர்கள் நீங்களாம் ஒரு காசு போட்டு பண்றதுல வந்து எந்த ஒரு தப்புமே கிடையாது. இப்போ வந்து நான் தாவேகா தொண்டன்னு சொல்ல வரல, எனக்கு விஜய் அவர்களை பிடிக்கும். பட் நான் அந்த அரசியல் களத்துல இல்ல. ஒருவேளை நான் அந்த அரசியல் களத்துல இருந்தேன்னா நான் ஒரு ஃபண்டு எழுப்பி நான் சேர்த்து விஜய் அவர்களுடைய சாயல்ல நான் பண்ணிருப்பேன். சோ ஒரு தலைவரோட நேம காப்பாத்தணும்னா அந்த பொறுப்புல வந்து அவங்க செஞ்சிருக்கணும். பட் விஜய் அவர்களுக்கு என்ன நிலைமைன்றது தெரியல. பட் தொண்டர்களுக்கு தெரியுமே அவரோட நிலைமை என்னன்னா, அது பண்ணிருக்கலாமே அப்படிங்கிறது என்னோட கருத்து. விஜயோட தொண்டர்கள் நீங்க எப்படி பாக்குறீங்க? தொண்டர்கள் பொறுத்த வரைக்கும் விர்ச்சுவல் வாரியர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இதுல 50-50ன்னு வச்சுக்கலாம். முதல் 50 பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல இருந்தே மக்களுக்காக ஒரு சில உதவிகள் செய்யறாங்க, கூடவே இருக்கிறாங்க, போராட்டம் பண்ணாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் போது இன்னொரு பக்கம் அபியூசிவா வந்து பேசுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஓவியா எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் சரி, எந்த நடிகைகளும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட கருத்தை தான் சொல்றாங்க. அது அவங்க பணம் கொடுத்து பேசுறாங்க, பணம் கொடுக்காம பேசுறாங்க, அது வந்து அடுத்த கட்ட விஷயம். ஒருத்தவங்க பேசுறாங்கன்னா எடுத்தோடனே வந்து அவங்கள ஆபாசமான வார்த்தைகளை திட்டுறதுனால என்ன கிடைக்க போகுதுன்றது தெரியல. இவனுங்க திட்டிட்டு போயிடுவானுங்க. பேரெல்லாம் யாரு மேல வரும்னா பேரை சொல்லி கேட்க மாட்டாங்க. விஜயோட ரசிகர்கள் இப்படி திட்டானுங்க, இப்படிதான் வரும். இது வந்து டைரக்டா விஜய்க்கு தான் அசிங்கமாகுது. சோ விஜய் அவர்கள் ஒவ்வொரு மேடையில என்ன சொல்றாங்கன்னா தமிழ்நாட்டுல வந்து பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை.
ஆனா அப்படி பேசுறவருக்கும் ஒரு மைண்ட்ல வரணும், சோஷியல் மீடியால பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை. ஏன்னா பெண்கள் ஏதாவது தாவேக்காக்கு எதிராக கருத்து வச்சுட்டாவே அது அப்படியே தாவேக்கா வாரியர்ஸ்லாம் வந்து பெண்களை ரொம்ப இழிவுபடுத்தி பேசுறாங்க. ஸோ இப்ப இருக்கிற ஏஐ காலத்துல டீப்ஃபேக் டெக்னாலஜில பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் விட்டா என்ன வேணாலும் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இவங்களை அடக்கி வைக்கணும். ஸோ விஜய் அவர்கள் மேடை ஏறி பேசும்போது ரிச்சுவல் வாரியர்ஸ் யாராவது இப்படி பேசுறத பார்த்தா உடனடியாக கட்சி விட்டு நீக்குவோம் அப்படிங்கிற ஒரு ஆக்ஷன் எடுத்துட்டு வந்தா மேபி விஜய் மேல இன்னும் கூட எனக்கு நம்பிக்கை வரும். 2026ல அவர் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கா? ஜெயிக்க வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட் தான் ப்ரோ. ஏன்னு கேட்டீங்கன்னா ஊர் மக்கள் தான் ப்ரோ ஓட்டு. சென்னையில ஓட்டு வந்துடும், அது இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை. ஊர் மக்கள் ஃபுல்லாவே நான் முதல்ல சொன்ன மாதிரி எங்க பாட்டி தாத்தாக்கு அந்த 2 கட்சி மட்டும் தான் தெரியும். அதை தாண்டி இவர் என்ன செய்ய போறாரு, என்ன பண்ண போறாரு. இப்ப எங்க அப்பா அம்மா கிட்ட எல்லாம் கேட்டப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா, என்ன சிஎம் அங்கிள்னு பேசுறாரு, என்ன அப்படி பேசுறாரு, ஒரு அரசியல் நாகரிகமே இல்லை, திடீர்னு இங்கிலீஷ்ல பேசுறாரு, நார்மலா பேசுறாரு. சோ வந்து இந்த அரசியல் கூட்டத்தை வந்து நம்ம கவர் பண்ணணும்னா தூய தமிழ்ல பேசி அவங்க புரியுற மாதிரி பேசி இருக்கணும். நம்ம சென்னை தமிழ்ல எல்லா இடத்துலயும் பேசினா கண்டிப்பா கவர் பண்ணவே முடியாது. விஜய் ஒரு ஆளு, அவர் சினிமாவில் நடிக்கிறார், ஓட்டு போனாலும் ஒரு மைண்ட் இருக்கும். ஆனா அங்க போய் உதயசூரியனை பார்த்து அப்படியே மைண்டை மாத்தி போட்டுருவாங்க, காசு கொடுப்பாங்க. இதெல்லாம் பண்ணா மக்களுக்கு புரியுற மாதிரி பேசி அவங்க என்ன பண்ண போறாங்க சொன்னா மட்டும்தான் விஜய் அவர்களால முடியும், இல்லைன்னா முடியாது. வரவேற்கிறேன். விஜய் வரலாம். எதனால அவர் வரலாம்னு நினைக்கிறீங்க? எதனாலன்னா அவருக்கு சினி ஃபீல்டில் நிறைய இது இருக்கு. அதை இவர் இங்கே எங்களுக்கு நியூ கமர் வேணும், எங்களுக்கு புது மாற்றம் வேணும். அதனால விஜய் எதிர்பார்க்குறோம். அவர் அந்த மாற்றத்தை கொடுப்பான்னு நினைக்கிறீங்க? கொடுப்பார் நம்புகிறோம். எதை வச்சு நம்புறீங்க? அவரோட கேரக்டர். ஸோ 2026ல அவர் சிஎம் ஆயிரம் நம்புறீங்க? நம்புறேன். வாய்ப்பு எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க? இருக்கு, 80% இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி 2 பெரிய கட்சிகள் தமிழ்நாட்டில் இருக்கு. ஸோ அதை தாண்டி ஒரு புது கட்சி உடனே, ஏன்னா சீமானவர் ஒருத்தர் இருக்காரு, அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கு தமிழ்நாட்டில் இருக்கு. அவருக்கு ஃபேன்ஸ் அதிக பேர் இருக்காங்க. அது ஓட்டவும் மாற நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அவருடைய ஃபேன்ஸ் ஓட்டம் வர வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு இருக்கு, நிறையவே இருக்கு. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்றாரு பொறுத்து நம்ம இன்னும் கூட சப்போர்ட் பண்ணலாம். அதிகமா ஒரு வாய்ப்பு கொடுக்கலாமே. ஓகே, நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா அவர் மீட்டிங் நிறைய போறாரு தவிர அவருடைய கொள்கைகள் என்னன்னு இதுவரை சொல்லலாம் அப்படிங்கிறாங்க. கொள்கைகள் எதுக்கு, நல்லது பண்ணணும் எல்லாம். இப்போ வேற மாதிரி அரசியல் நம்ம எதிர்பார்க்கலாமே. எல்லாரும் கொள்கைகளை அறிவிச்சுட்டு வந்து செய்யறாங்களா? இல்ல, நம்ம வேற மாதிரி இப்ப எதிர்பார்க்கலாமே. ஒரு மாற்றம் வேணும். அரசியல்லையே டோட்டல் சேஞ்ச் நாங்க எதிர்பார்க்கிறோம். இப்போ பாத்தீங்கன்னா அவரால் ஒரு 40 பேர் இறந்துட்டாங்கன்னு வேற ஒரு. ஆமா, அது துரதிருஷ்டவசமானது. ஆமா, அது அவர் வாண்டடா பண்ணல இல்லையா. அது மக்கள் மேலயே நிறைய தப்பு இருக்கு. அதை சரி பண்ண முடியுமா முடியாது? பண்ணலாம். அவர் இன்னும் அதிகமா அவர் அரசியல் மாதிரி பண்ணணும். அவர் இன்னும் நிறைய கத்துக்கணும், அவ்வளவுதான். ஒரு ஆடி லாஞ்ச் மாதிரி பண்றேன்னு நினைக்கிறேன். அது அவரு இஸ் யூஸ் டு இட். அவர் மாத்திக்கணும். அதுதான் அரசியல் பண்ணணும். அவரும் அரசியல் பண்ணணும். அப்போ விஜய்க்கு வந்து அரசியல் பண்ண தெரியலன்னு நினைக்கிறேன். நிறைய இன்னும் கத்துக்கணும். ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா விஜயோட ஃபேன்ஸ் ஒரு ப்ராப்பரா இல்ல அப்படின்னு நிறைய பேர் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. விஜயோட ஃபேன்ஸ் இருக்காங்களே, அங்க வர்ற கூட்டங்கள் அவங்களே சரியா இல்ல, நடந்துக்கல, பிஹேவ் பண்ணல. ஆமா, அதுதான் சொல்றேன், நம்ம மக்கள் சரியில்லை, அவ்வளவுதான். ஓகே, இப்போ அந்த 40 பேர் இறந்தோடனே விஜய் வந்து போயிட்டார் இல்லையா, உடனே போயிட்டாரு. வாங்கப்பா. ஓகே, 40 பேர் இறந்தோடனே அந்த ஊருட்ட அவர் போயிட்டாரு. அது தப்புன்னு நிறைய பேர் சொல்றாங்க, ரைட்டுன்னு நிறைய பேர் சொல்றாங்க. அது ரைட் தான். அவர் போனதுனாலதான் இது போல நிறைய ரஷ் ஆச்சு. அவர் இன்னும் அங்க ஸ்டே பண்ணிருந்தா இன்னும் அதிகமா தான் கேஸ் நடந்திருக்கும். அவர் வந்தது கரெக்ட் தான். ஆனா அவர் இம்மீடியட்டா ஏதாவது இரங்கல் தெரிவிச்சிருக்கலாம். 3 days லேட்டா கொடுத்தாரு. நிறைய பேர் சொல்றாங்க அந்த வீடியோவே ஒரு நடிப்பு தான் அப்படி. இல்ல, நடிப்பு இல்ல. நடிப்பு இல்ல. உண்மையிலே ஃபீல் பண்றாங்க. ஆமா, ஃபீல் பண்றாங்க. ஏன்னா நிறைய பேர் அதை எதிர்த்து நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. ஆமா, ஆப்போசிஷன் இருக்கதானே செய்யும், எதிர்ப்புகள் இருக்கதானே செய்யும். அரசியல் ஈஸி இல்ல.